காலை உணவு வந்து பாருங்க, ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அப்பாவுக்கு எனக்கும் ராகி களி தான் பண்ண போறேன். பாருங்க, கடை வீதி போயிருந்தேன் பாருங்க. பாருங்க, வெறும் என்ன மருந்து ஜாமானா இருக்குன்னு நினைக்காதீங்க. பாருங்க, இஞ்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். பெரிய கடைக்கு போனால் கொஞ்சம் மலிவாக கிடைக்குதுங்க. பாருங்க, 2 டைப் பூண்டு எல்லாமே. இந்த பூண்டு வந்து 100 தாங்க கிலோவே. இங்க பாருங்க, பனை வெல்லம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, எண்ணெய் நல்லெண்ணெய் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு ராகி களி பண்ணி அப்பாவும் அம்மாவும் சாப்பிட போகிறோம். ஏன்னா நாங்கள் எப்படி ஹெல்த்தியாக இருக்கோமோ அது மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்ல, அதுக்கு தான் அம்மா செய்ய போகிறேன். வாங்க, வீடியோவுக்கு பின்னாடி வாங்க. மாவு பாருங்க, இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இந்த பாருங்க, ராகி களிக்கு இந்த பாருங்க இப்படி தண்ணியாக கரைச்சி இனி கிண்ட வேண்டியதுதான். நல்ல கெட்டியாக கிண்ட வேண்டியது. களி பாருங்க, இந்த மாதிரி இவற்றில பந்து மாதிரி திரண்டு வரணும். இதுதான் பக்குவம். பாருங்க, கருப்பட்டியை வந்து பாகு காய்ச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து பாருங்க எப்படி சாப்பிட்றதுன்னு அம்மா சொல்லிடுறேன். பாருங்க, எடுத்து வச்சுக்கிறணும். எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க, இப்படி ஒரு குழி பறிக்கணும். நல்லா சுட சுட இருக்குங்க. இப்படி ஒரு குழி பறிச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, பற்றியெல்லாம் பனை வெல்லம் பற்றியெல்லாம் உங்களுக்காக வேண்டி நல்லா கரையணும் என்னங்கிறதுக்கு காட்டுறதுக்காக வேண்டி கட்டி கட்டியாக இருக்குது. இதை வந்து இங்கே பாருங்க, இந்த பனை வெல்லம் இப்படி ஊற்றிக்கிறணும். இப்படி ஊற்றிக்கிட்டு பனை வெல்லத்தை எண்ணெய் வந்து நான் வந்து துளசியும் வாங்குவேன் நல்லெண்ணெய். இதில் இருக்கிறது வந்து இதயம். 2 எண்ணெய் வாங்குவாங்க. இங்கே பாருங்க, எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அம்மா சாப்பிட்றேன் எனக்கு அதிக, நீங்களும் செஞ்சு சாப்பிடணும். அதுக்கு தான் அம்மா செஞ்சு காட்டுறேன். அருமையாக இருக்குங்க. நீ நல்லா இருக்கணும், அதுக்கு தான் அம்மா செஞ்சு காட்டுறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.